ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஷெஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். அடை தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டானது. எனக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, பாசிப்பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே வந்து நல்லா ஒரு 2 தடவை அரிசி கழனி பிடிச்சிட்டு நீங்கள் வேணும்னா நைட்டே ஊற வச்சுக்கலாம், இல்லை 1 ஹவர் 2 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அடை தோசை அப்படின்னாவே முருங்கைக்கீரை கண்டிப்பாக இருக்கணுங்க. இது வந்து டபுள் ரிச்சான ஒரு சாப்பாடு. அது மட்டும் கிடையாது, நல்ல டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும். ஸோ இந்த பருப்பு கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வரமிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க, அரைக்கும் போது மட்டும். அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2லேருந்து 3 வரைக்கும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா தக்காளி சேர்த்துக்கலாம், ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி பச்சையாக சேர்த்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட வந்து முருங்கை இலையை சேர்த்துக்கோங்க. முருங்கை இலை கண்டிப்பாக சேருங்க, அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முருங்கை இலை இல்லை அப்படிங்கிறவங்க கருவேப்பிலையாவது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை கொத்தமல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கட் பண்ணி நல்லா கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில் நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளானதுங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வடையெல்லாம் போட்டு எண்ணெயில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வடை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கு எல்லா டைமுமே வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக ஊற்றி விடலாம். கொஞ்சம் வந்து ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேணாம், கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி அங்கங்கே ஊற்றிட்டு நெய் ஊற்றி சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சு எடுத்துக்கோங்க. மேலே வந்து ஈரப்பதம் இல்லாத மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து திருப்புறதுக்கு வரும், இல்லைனா ஒட்டிட்டு வரும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தோசை ஊற்றும் போதே நல்ல வாசம் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அடிக்கடி செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமே நல்லா வேக வச்சு எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இது கூட வந்து உங்களுக்கு வேணும்னா சிறுதானியம் இந்த மாதிரி நிறைய சேர்த்து பண்ணலாம். நான் இன்னொரு நாள் சிறுதானியம் மற்ற தானிய வகைகள்லாம் சேர்த்து இன்னொரு நாள் போடுறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.